வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் திரு சுப வீரபாண்டியன் அவர்களும் நமது எம்ஜிஆர் பத்திரிகையின் ஆசிரியர் திரு மருது அழகராஜ் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னு திமுக சார்பில் ஆளுநரை போய் சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்த விவகாரத்தில் முதலமைச்சர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் தொடர்பு இருக்குது. அந்த அடிப்படையில் அவர்களை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம் திமுக அந்த குற்றச்சாட்டை கொடுத்துருக்கு? மும்பைக்கு போய் ஆளுநரை சந்தித்து வலியுறுத்தி இருக்கிறாங்க. அதாவது பாரதத்தை பாராட்டி பாகிஸ்தான் தீர்மானம் ஏற்றாது. அதுபோல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த நிகழ்வுகளையும் அரசியலாக்கி அதில் ஆதாயம் தேடுவதற்குத்தான் எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி செய்யும். இப்பொழுது இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இரட்டைகளை சின்னம் முடக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. வருமான வரி சோதனை என்பது இடைத்தேர்தலை நிறுத்துவதற்கான சோதனையா, இதில் சோதனை நடத்தி இதழ் கிடைத்த பேப்பரை துண்டுச்சிட்டு வைத்துக்கொண்டு இடைத்தேர்தல் நிறுத்தப்பட்டதா என்பதே கேள்விக்குரிய விஷயம். அந்த இடைத்தேர்தலில் பணம் கொடுக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் திராவிட முன்னேற்ற கழகமும் இருக்கிறது. 1,26,000 ரூபாய் ஒரே நாளில் கைப்பற்றப்பட்டது. திமுகவிடமிருந்து 12 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஒரு வட்டச் செயலாளர், ஒரு ஒன்றிய செயலாளர் திமுகவை சார்ந்தவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். குற்றச்சாட்டு அவர்கள் பக்கம் இருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கடந்து தேர்தல் ஆணையம் தேர்தல் நிறுத்தியதற்கு காரணம் என்பது அப்பட்டமாக ஆர்கே நகர் தொகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, அகில உலகத்திற்குமே தெரியும். இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, 29 பக்க ஆவணம், அதுல திமுக பேர் இருக்கா? இல்லை, அதாவது பணம் பட்டுவாடா செய்யப்பட்டது அப்படின்ற அதான் சொன்னேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அம்மா பிரிவு என்பதை மட்டும்தான் குறிவைத்து தேர்தல் ஆணையம் இயங்குகிறது என்பதற்கு சின்னம் முடக்கப்பட்ட காலத்தில் தொடங்கி திரு பன்னீர்செல்வம் அவர்களுடைய பக்கத்திலிருந்து கொடுக்கப்பட்ட பக்கங்களை படிப்பதற்கு எங்களுக்கு நேரமில்லை என்று சொல்லி சின்னத்தை முடக்கினார்களே, அங்கிருந்தே அந்த ஆணையத்தினுடைய உள்நோக்கம் எங்களுக்கு புரிந்துவிட்டது. ஆக அதனால் இந்த தேர்தலை நிறுத்துவதற்கு திரு டிடிவி தினகரனுடைய வெற்றியை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக செயல்பட்டிருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. அதுல திமுகவுடைய ரோலை நீங்க எப்படி? இதுல வருமான வரித்துறை சோதனை நடத்தி இருக்கிறது. சோதனை நடத்ததன் அடிப்படையில் அவங்க தேர்தல் ஆணையத்திற்கு ரிப்போர்ட் கொடுக்கறாங்க. அந்த அடிப்படையில் தேர்தல் ஆணையம் தேர்தலை ரத்து செய்திருக்கிறது அப்படிங்கறது நான் தான் சொன்னேன். இதை பொறுத்தவரை ஒரு திமுக போய் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறது இல்லையா, இந்த புகாரை வைக்கிறது இல்ல ஆளுநரை சந்திச்சு. இது என்னை பொறுத்தவரை இதனை திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலாக்குகிறது. அரசியல் ஆதாயத்திற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சிக்கும் இந்த இயக்கத்துக்குமான சோதனையை தனக்கான வாய்ப்பாக பயன்படுத்துவதற்கு ஒரு முயற்சிக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் அதிகாலை 8 மணிக்கு கருப்பு வெள்ளை சீருடை அணிவித்து காலை 8 மணிக்கு வாக்குச்சாவடிகளை எல்லாம் பூட்டிக் கொண்டு தமக்கு தாமே குத்தி கொண்டதையும், அதற்காக இப்ராஹிம் கலியுல்லா ஒரு பெரிய தீர்ப்பு கொடுத்து மொத்த தேர்தலையும் தள்ளுபடி செய்த வரலாறு எல்லாம் திமுகவுக்கு உண்டு. கறி விருந்து, கடா விருந்து, மது விருந்து என்றெல்லாம் திருமங்கலத்தினுடைய ஒரு ஃபார்முலா என்பதே திமுகவில் கண்டெடுக்கப்பட்டது தான். என்னை பொறுத்தவரை இவர்கள் என்ன இதன் மூலமாக தங்களை பரிசுத்தமாக காட்டுவதற்கு முயற்சிக்கிறார்கள். இன்னொன்று, ஆளும் கட்சிக்கு ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை இவர்களும் அரசியலாக்கி பயன்படுத்திக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் பார்க்கிறார்கள். எப்படி பார்க்கலாம்? இன்றைக்கு நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எல்லோரும் அறிவோம். இதனை திமுக அரசியலாக்க வேண்டியதில்லை. இதுதான் அரசியல். அரசியலை அரசியலாகத்தான் பார்க்க முடியும். கோட்டைக்கு போவதற்கு நேரம் இல்லாமல் அமைச்சர்கள் எல்லாம் வருமான வரி சோதனை அலுவலகத்திற்கு தான் அன்றாடம் போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் திமுக வைத்திருக்கிற கோரிக்கைகள் அடிப்படையில் 3. அவை மிக நியாயமான கோரிக்கைகள். ஒன்று, ஆளுநர் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும். ஆளுநரினுடைய கடமைகளில் ஒன்று, இப்படிப்பட்ட அமைச்சர்களின் மீது இத்தனை ஊழல் குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிற போது அவர்களை அழைத்து அவர்களாகவே பதவி விலகுவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அதுதான் முதல் கோரிக்கை. அதை மறுத்தால் அவர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். இது ஆளுநருக்கு இருக்கிற உரிமை இல்லை, ஆளுநரின் கடமையே இதுதான். 3ஆவதாக, இந்த ஊழல் குற்றச்சாட்டுகளின் மீது சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும். இந்த 3இல் எந்த ஒன்றை நண்பர் அழகுராஜ் அவர்கள் மறுக்க முடியும்? நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கின்றன, அதற்கு ஏராளமான சான்றுகள் கிடைத்திருக்கு. அதான் கண்டெடுக்கப்பட்டது ஒரு துண்டு சீட்டு. ஆமா, கண்டெடுக்கப்பட்டது துண்டு சீட்டு. இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை நீங்க வைக்கிறீங்க. வெறும் துண்டு சீட்டை எதற்காக அப்படி எடுத்துக்கொண்டு ஓடி வந்து துணை ராணுவத்தை தாண்டி அந்த வாயிலுக்கு வெளியில தூக்கி எறிய வேண்டும்? அது துண்டு சீட்டு தானே. அது வெறும் துண்டு சீட்டாக இருந்தால் அவ்வளவு சிரமப்பட வேண்டுமா என்பது என்னுடைய கேள்வி. நீங்க சொல்லுங்க.
துண்டு சீட்டு எங்கிருந்து எடுக்கப்பட்டது? அவருடைய வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. வெளியில வீசினது அந்த ஆவணமா அப்படிங்கிறதுல தெரியாது. நீங்கள் வெளியில் எந்த ஆவணத்தை வீசியிருந்தாலும் அது குற்றம் தானே. வருமான வரி சோதனை நடக்கிற போது வருமான வரி சோதனையினர் இவர் சொல்லுகிற போது நண்பர் என்ன சொல்றாங்கன்னா, எங்களை குறிவைத்து தாக்குகிறார்கள். எந்த இடத்திலும் இதுவரையில் வருமான வரி சோதனை நடக்கிற போது யார் ஒருவரையும் அனுமதிக்க மாட்டார்கள், குடும்ப உறுப்பினர் உட்பட. எப்படி தளவாய் சுந்தரம் அவர்கள் அனுமதிக்கப்பட்டார்? எப்படி உள்ளே இருந்து அது வெற்று காகிதமாக கூட இருக்கட்டும் அதை வெளியில் கொண்டு வந்து போடுவது என்பது சோதனைக்கு நீங்கள் ஒத்துழைக்கிற அழகு இதுதானா? எந்த அடிப்படையில் அதை கொண்டு வந்து நீங்கள் வெளியில் போடலாம்? இது சட்டப்படி தவறா இல்லையா? நீங்கள் அது என்ன காகிதம் என்பது எனக்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, வேண்டாம். சோதனை நடந்து கொண்டிருக்கிற போது உள்ளே இருந்து ஒன்றை கொண்டு வந்து வெளியில் தூக்கி போடுவது அந்த சட்டப்படி நடைமுறை சரியானதுதான். அண்ணன் கேட்குற மாதிரி, அதாவது அந்த வருமான வரி சோதனையின் போது உள்ளிருந்து அந்த பேப்பர் எடுக்கப்பட்டதா, அந்த துண்டு நான் சொல்லக்கூடிய எக்ஸல் ஷீட், உச்சநீதிமன்றம் ஒரு வழக்கில் பிரசாந்த் பூஷன் இது போன்ற ஒரு குஜராத் சிஎம் அல்லது திரு நரேந்திர மோடிக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு புகார் எழுந்தது, இதே மாதிரியான ஒரு எக்ஸல் சீட்டின் அடிப்படையில். அப்போ உச்சநீதிமன்றம் இது மாதிரியான ஒரு சீட்டின் அடிப்படையில் எல்லாம் வழக்கு எடுத்து தொடர முடியாது அப்படின்னு சொல்லி அதை நிராகரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நீங்க நீதிமன்றத்திற்கு போறது இல்ல. இப்ப நீங்க முழு உரிமை இல்ல. இப்ப என்ன அத பேசவே இல்ல. நான் என்ன குற்றம் சுமத்துகிறார்கள், ஒரு பேப்பரை காட்டிட்டு இதுல முதலமைச்சர் பேர் இருக்கு, அமைச்சர்களுடைய பெயர் இருக்கு, அதனால நடவடிக்கை வேண்டும் என்று பேசுகிறார்கள். வெளியே தூக்கி வீசப்பட்ட பேப்பர் குறித்து இன்றைக்கு வரையும் பல கருத்துக்கள் இருக்கிறது. அதுல என்ன சொல்றாங்க, அவர் திரு விஜயபாஸ்கர் நானும் என் குடும்பமும் குறிப்பாக என் பிள்ளையை கூட பள்ளிக்கூடத்திற்கு அனுமதிக்காமல் ஒரு சிறைக்கு விடுவிக்கப்பட்ட நிலையில் நான் இருக்கிறேன் என்பதைத்தான் எழுதி ரகசியத்தை கசக்கி எடுத்துட்டு கூட்டத்துக்கு எறிவாங்களா நான் கேட்கிறேன். ரகசியத்தை பொது எடுத்து யார்கிட்டையும் கொடுக்கல, ஒரு கூட்டத்துக்குள்ள எறிகிறாங்க. பொது வெளியில் ஒரு ரகசியத்தை வெளியே எறிவாங்களா? இது சாதாரண கேள்விதானே. ரகசியத்தை ஒன்னும் பேண்ட் பாக்கெட்ல வச்சுப்பான், அவன் அதை ரசக்கி தின்னு கூட முழுங்கிடுவான் சில நேரத்தில். ஆனால் அவன் எடுத்துக்கு ஓடி கூட்டத்துக்குள் வீசுகிறான். கூட்டத்தில் தன்னவன்லாம் அவன் பார்க்கல, நிறைய பேர் நிற்கிறாங்க, ஊடகங்கள் நிற்குது. அங்கே வீசுகிற ஒரு காகிதம் என்பதில் ரகசியம் இருக்க வாய்ப்பில்லை என்பது என்னுடைய கருத்து. அடுத்து அண்ணன் சொன்னாங்க, இதில் அமைச்சர்களுடைய பெயர், முதலமைச்சருடைய பெயரெல்லாம் இருக்கிறது, இதற்கு என்ன நடவடிக்கை, இதற்கு முன்பு உண்டா? ஒன்றுமே கிடையாதுங்க. நான் அக்டோபர் 23 திரு பொன் ராதாகிருஷ்ணனுடைய நடவடிக்கையில் தொடங்கி தமிழ்நாட்டு பாஜகவினுடைய விமர்சனங்கள் அத்தனையும் நீங்கள் கோர்வையாக பாருங்கள். அந்த கோர்வையாக நடக்கிற நிகழ்வுகளை பார்த்தாலே ஒரு வல்லாதிக்க அரசியல், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை நோக்கி நடத்தக்கூடிய சித்து வேலைகள் அத்தனையும் கண்கூட தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சித்து வேலைதான் தேர்தல் ஆணையம், ஆளுநர், அதற்கு பிறகு ஊடகங்கள், அதற்கு பிறகு இப்பொழுது வருமான வரி. அனைத்து பீடங்களையும், அனைத்து தன்னாட்சி பீடங்களையும், தர்மத்தின் படியே நடக்க வேண்டிய விசாரணை மாடங்களையும் முறைகேடாக பயன்படுத்தி ஒரு ஆளுமை இல்லாத தலைமை, அம்மாவின் மறைவுக்கு பிறகு இந்த தாய் இல்லாத பிள்ளைகள், தலைமை இல்லாத கட்சி தமக்காக்கி விடலாம் என்று நினைக்கக்கூடியவர்கள். விஸ்வநாதன் வீட்டுல ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த போதுதான சோதனை ஒண்ணு வேணா. அப்ப அதுக்கு பிறகு தலைமைச் செயலாளர் வீட்டிலையும் அலுவலகத்திலையும் சோதனை நடைபெறுகிறது. அதற்கு பிறகு இப்போ வருமான வரி சோதனை தொடர்ச்சியா அதிமுக ஆட்சி காலத்துல சோதனை நடைபெற்றுதான். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அப்படின்னு மட்டும் நம்ம இல்ல. இப்ப நீங்க சோதனை என்பது ஒரு தொடர் நடவடிக்கைன்னு சொல்றாங்க. நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் அன்புநாதன் வீட்டில் எடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் நத்தம் விஸ்வநாதன் வீட்டில் ரைடு அப்படின்னாங்க. இப்போ நத்தம் விஸ்வநாதன் யாருடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்? பாரதிய ஜனதா கட்சி தனது விஜயபாரதம் பத்திரிகையிலையும் RSS உடைய ஆர்கனைசர்லையும் அட்டைப்படமாக போட்டு தூக்கி பிடிக்கிற பன்னீரின் பக்கம் தான் அவர் நிற்கிறார். இன்னொன்று பாருங்க, பொதுப்பணித்துறை கான்ட்ராக்டர்ஸ் 3 பேருடைய வீட்டில் ரைடு நடந்தது. இதே வருமான வரி சோதனை. திரு ரத்தினம், திரு ராமச்சந்திரன், திரு சேகர் ரெட்டி, இந்த 3 பேர் வீட்டில் ரைடு நடந்தது. இந்த 3 பேருக்கும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் யாரு? இந்த 3 பேருக்கும் வழிகாட்டக்கூடியவராக இருந்தது யாரு? திரு பன்னீர்செல்வம். ஆனால் அந்த சோதனை என்பது அந்த 3 பேரோடு நின்னதே, ஏன் தொடர் நடவடிக்கை அங்கே போகல? ஆக என்னை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி இந்த இயக்கத்திற்கு துரோகம் கோடாரிகளாக சிலரை கூர்தீட்டி வைத்துக் கொண்டு அவர்களை பிணை கைதியாக வைத்து நடத்தக்கூடிய நாடகங்களில் வருமான வரித்துறையினரும் நடிக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். அதாவது தாய் இல்லாத பிள்ளைகள், தலைமை இல்லாத கட்சி என்பதற்காக நானும் வேண்டுமானால் பரிதாபப்படலாம். ஆனால் அதற்காக அரசியலை விட்டு விலக முடியாது. நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் மீது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை. இன்றைக்கு அவர் பன்னீர்செல்வம் அவர்களின் அணியில் இருக்கிறார் என்பதும் உண்மை.
ஆனால் அவர் மீதான குற்றச்சாட்டு உங்கள் அம்மா முதலமைச்சராக இருந்த போதும் அவர் அமைச்சராக இருந்த போதும் ஏற்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள். எனவே அடிப்படையில் பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாலும் அது ஜெயலலிதா அவர்களினுடைய ஆணைப்படி தான் அவர் முதலமைச்சராக இருந்தார், அவர் இறந்து போகிற வரையில். எனவே உங்கள் கட்சி ஊழலில் திளைத்து நின்றிருக்கிறது என்பதற்கு இது அடிப்படையை தவிர அவர் இப்போது எந்த அணியில் இருக்கிறார் என்பதிலே எந்த சிக்கலும் இல்லை. பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படின்னு சொல்றதுல உங்களுடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு இதிலே ஒரு பங்கு இருக்கிறது, அதில் ஒன்று நான் மறுக்கவில்லை. இதை நான் மட்டுமல்ல, திமுக கழகத்தினுடைய செயல் தலைவராக இருக்கிற தளபதி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டார். எப்படின்னா, தேர்தல் நேரத்தில் இப்படி சோதனைகளை நடத்துவது மரபு இல்லை என்றாலும், அந்த தொடர் அந்த சொல் அப்படியே இருக்கிறது, மரபு இல்லை என்றாலும். நான் ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலேயே சொன்னேன், வேண்டாதவர்கள் அடிபடுகிறார்கள் என்பதற்காக நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, இதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்று சொன்னேன். ஆனால் அவர்களுக்கு உள்நோக்கம் இருக்கிறதே தவிர இவர்களின் மீதான ஊழல் குற்றச்சாட்டில் உண்மை இருக்கிறது. நாகரத்னமும் அவர் குறிப்பிட்ட 2 பேரையும், சேகர் ரெட்டியையும், பன்னீர்செல்வம் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கிற போதுதான் அவர்கள் ஒப்பந்ததாரர்கள். அவர்களுக்கு செய்யப்பட்ட சலுகைகள் எல்லாவற்றையும் நாம் ஏற்கிறோம். ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சேகர் ரெட்டியை அறிமுகப்படுத்தியதே விஜயபாஸ்கர் தான் என்று ஒரு செய்தி இருக்கிறது, அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு தெரியாது. முக்கியமான ஒரு செய்தியை சொல்கிறேன். விஜயபாஸ்கர் எந்த விதமான சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர் இல்லை. சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்து திருவேங்கி வாசல் என்கிற பகுதியில் 3 ஏக்கரில் தொடங்கப்பட்ட அந்த கல்குவாரி இன்றைக்கு 1000 ஏக்கர்களை தாண்டி இருக்கிறதா இல்லையா? 3 ஏக்கர் எங்கே இருக்கிறது, 1000 ஏக்கர் எங்கே இருக்கிறது? விஜயபாஸ்கர் அடிப்படையிலே ஒரு மருத்துவர். குற்றச்சாட்டு அதை நிரூபிக்கப்படணும். குற்றச்சாட்டு நான் ஆகையினாலேதான் சிபிஐ விசாரணை. விஸ்வநாதன் திமுக தரப்புன்னு நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது, அதிமுக பார்க்கணும் அப்படிங்கறது திமுக ஆட்சியில் இருந்தது யாருடையது. இரண்டாவது, அதாவது ஒரு செய்தியை நான் சொல்லிடுறேன், இதில் ஒவ்வொன்றுக்கு பின்னாலும் இருந்தது இந்த ஆட்சி தான், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. மருத்துவராக இருந்த விஜயபாஸ்கர் அவர்கள் கல்குவாரி வைத்திருந்தார், கிரஷர் தொழில் வைத்திருந்தார், தெரசா பெயரில் கல்லூரி, அதுதான் என்னால் ரொம்ப தாங்கவே முடியல. அன்னை தெரசாவின் பெயரில் அவர் கல்லூரி வைத்திருந்தார். மருத்துவரான அவர் ஒரு மருத்துவமனை கூட வைத்திருந்ததாக எனக்கு தெரியவில்லை, அது அவருடைய விருப்பம். ஆனால் முழுக்க முழுக்க அவர் மீது ஊழல் கரை படிந்திருக்கிறது என்பது தெரிகிறது. நாங்கள் அவரை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, அவர் மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று தான் சொல்லுவோம். இந்த குற்றச்சாட்டுகள், இவ்வளவு குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல, எதுக்குமே முகாந்திரம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிறது. என்ன சொன்னாங்க, ஒருவருடைய குடும்பம் அரசியல் ஒரு இருக்கிறாருக்காக அவருடைய குடும்பம் வறுமையிலேயே வாட வேண்டும் என்று அவசியம் இல்லை. அப்படி பார்த்தால் பயணச்சீட்டுக்கு வழியில்லாத வகையில் தன் பொது வாழ்க்கையை தொடங்கிய டாக்டர் கலைஞர் இன்னைக்கு ஆசியாவின் பணக்கார பட்டியலில் அவர் குடும்பம் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அவர் என்ன தொழில் செய்தார்கள்? பல்லாவரம் குவாரியில் கல்லுடைத்தார்களா? அது கிடையாது. திரு விஜயபாஸ்கருடைய அப்பா சின்ன தம்பி, அவர் அந்த காலத்திலேயே குவாரி எடுத்து நடத்தினவர். அவருடைய அண்ணன் உழைக்கிறார், அவருடைய குடும்பம் உழைத்திருக்கிறது. உழைப்பு தவறானவர்கள் பணம் சேர்த்திருக்கிறார்களா என்பதை நீங்கள் நிரூபிக்கணுமே தவிர வசதியாக இருக்கிறதுன்றக்காகவே அவர் ஊழல் செய்தவர் என்ற பழியை போடக்கூடாது. அடுத்து இப்போ அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மிரட்டி இப்போ நீங்கள் ஒன்றுமே வேணாம், தேர்தலுக்கு நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அறிவாலயத்திலேயே தரைதளத்தில் திமுகவோடு பேச்சுவார்த்தை, முதல் தளத்தில் தயாளம்மாவையும் கனிமொழியும் வைத்து அமலாக்க பிரிவு விசாரணை, அதற்கு பிறகு கூட்டணி கட்சிக்கு 61 சீட்டை டோர் டெலிவரி செய்த வரலாறு உண்டு, கேள்விப்பட்டீங்களா? கூட்டணி கட்சி ஒரு இடத்துல பேசி சீட்டு பகிர்ந்துப்பாங்க, சீட்டை எடுத்துட்டு போய் ஜன்பத் சோனியா காந்தியினுடைய வீட்டுக்கு தயாநிதி மாறன் கொண்டு போய் சீட்டை கொடுத்தாரு, 61 சீட்டு. ஆக இந்த மிரட்டி சோதனைகளை பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் அமலாக்க பிரிவுகளையும் வருமான வரிகளையும் பயன்படுத்தி மிரட்டப்பட்டது, அதற்கு திமுக எப்படியெல்லாம் படிந்தது என்பதும் வரலாறு உண்டு. அதுக்கு இப்ப அவர் விளக்கம் சொன்னார் இல்லையா, தேர்தல் நேரத்து நடத்துறதுல மரபு இல்லைன்னா கூட அந்த குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்கிற போது அதை எப்படி புறந்தள்ள முடியும்? இல்ல, இப்ப முகாந்திரம் இருக்கின்றதே தவறு. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப கிடைத்திருப்பது ஒரு தாள், அந்த தாள் உண்மையா இல்லையா என்பதை, இன்னும் சொல்ல போனால் வருமான வரி அதற்கான முழுமையான விளக்கத்தை இன்னும் தரவே இல்லை. ஒரு குற்றச்சாட்டு அடிப்படை முகாந்திரம் இருக்கிறதா இல்லையா என்கின்ற ஆராய்ச்சிக்கே உட்படாத காலத்திலேயே அரசாங்கம் போயிடணும், ஆளுநர் நடவடிக்கை எடுத்து அமைச்சரை பூரா நீக்கிடணும், சோதனை நடந்தாவே ஒரு நாளைக்கு 31 அமைச்சர் வீட்லயும் சோதனை நடத்தி 31 அமைச்சரை நீக்கிடலாமா சொல்லுங்க? அதாவது ஒன்னே ஒரு அண்ணன் ஒரு நிமிஷம், அதாவது தேனூர் பூஞ்சோலை திருவேங்கடத்தான் மலையில் மீனாய் பிறக்கும் விதியுடையாவேன்னு சொல்லி குலசேகரத்தலுடைய பாட்டு மாதிரி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு தொண்டனா இருக்கிறதா பாக்கியம் அப்படின்னு நினைச்சவர் தான் பன்னீர்செல்வம். ஆனால் அவரெல்லாம் இன்றைக்கு பாஜகவினுடைய பிணை கைதியாக பிடிக்கப்பட்டு இயக்கப்படுகிறார் என்பது அண்ணனுக்குமே தெரியும், அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தெரியும். இது அதிமுகவின் மீது இன்னும் பல பழிகள் சுமத்தப்படலாம், பல துறைகள் ஏவப்படலாம். நான் முன்னே சொன்னது போல ஜுடிஷியல் நீதிமன்றம், ஆளுநர் கான்ஸ்டிடியூஷன்,
ஊடகம், பிரஸ், அடுத்து வந்து என்போர்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய வருமான வரித்துறை எங்கள் மீது இனி ஏவப்பட வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ராணுவம். ஊடகங்களை சேர்த்துக்கிறீங்கன்னு தெரியல. ஊடகங்கள் தரப்புல பிஜேபி தரப்புல வருகிற போது கேள்விகள் கேட்க இல்ல. நீங்க ஒண்ணு வேணா, நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அப்படின்னு உங்க சார்பாவும் கேள்விகள் இல்ல, ஒண்ணுமே வேணா, கேள்விகள் அவங்க மேல ஒரே நேரத்தில் கருத்து திணிப்புகள் நடத்தப்பட்டு இவர் வரவே மாட்டார்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு ராஜநாயகம் நடத்தின கருத்து கணிப்பில் டிடிவி தினகரன் தான் வெற்றி பெறுவார் என்ற செய்திகள் வந்ததற்கு பிறகு இந்த வெற்றி தடுக்கப்பட முடியாது அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகுதான் வருமான வரி சோதனை என்கிற நாடகம் தொடங்கப்பட்டது. இந்த அரசியல் குழப்பங்களை திமுக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறதா? இயல்பாக இதனை சுட்டிக்காட்டவில்லை என்றால் ஒரு எதிர்க்கட்சி தன்னுடைய கடமையை செய்யவில்லை என்று பொருள். இதை பயன்படுத்துவதல்ல. பிறகு எதிர்க்கட்சியினுடைய வேலை என்ன? ஆளுங்கட்சி இத்தனை வெளிப்படையாக இத்தனை குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகிற போது, இப்போதும் நான் ஒன்றை அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புகிறேன். ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று மனுவில் எந்த இடத்திலும் சொல்லப்படவில்லை. ஆனா துரைமுருகன் பேசுறாரு. துரைமுருகன் பேசுவது பேட்டி கொடுக்கிற போது ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படின்னு பேசுறாரு. நான் நாளைக்கு கூட்டத்தில் பேசலாம், அது அல்ல. அதிகாரப்பூர்வமாக திமுக கழகம் ஆளுநரிடத்திலே கொடுத்திருக்கிற அறிக்கை, செயல் தலைவர் கையெழுத்திட்டு கொடுத்திருக்கிற அறிக்கையில் எந்த இடத்திலும் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்றோ 356 பயன்படுத்த வேண்டும் என்றோ சொல்லவில்லை. நேற்றைக்கு நடைபெற்ற பொதுக்கூட்டத்திலும் தளபதி அவர்கள் அதனை வெளிப்படையாக மேடையிலேயே அழுத்தமாக எடுத்து சொன்னார். ஆனால் வைத்திருக்கிற கோரிக்கை என்ன? நீங்கள் இந்த அமைச்சர்களின் மீது நான் ஒன்று கேட்கிறேன். நீங்கள் ரொம்பவும் யோக்கியமானவர்களாக கூட இருக்கலாம், ஆனால் இத்தனை குற்றச்சாட்டுக்கு பிறகு தொடர்ந்து வருமான வரி சோதனை அலுவலகத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் தொடர்ந்து அமைச்சராகவே இருந்து கொண்டு அதனை எதிர்கொள்ளலாமா? அது அடிப்படையில் நியாயம்தானா? நீங்கள் இதை நாங்கள் கோருவது என்பதே உங்களுக்கு அவமானம். விஜயபாஸ்கர் அவர்கள் எல்லோரையும் கேலி செய்துதான் அமைச்சரானார். அவருக்கு எதற்காக அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது? தள்ளுவண்டி தாத்தா என்று தலைவர் கலைஞரை கேலி பேசியதற்காக. முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா மகிழ்ந்து ரசித்து கைதட்டி அடுத்த நாளே அவரை அமைச்சராக்கினார். மற்றவர்களையெல்லாம் கேலி செய்த விஜயபாஸ்கரை பார்த்து இன்றைக்கு தமிழகமே கேலி செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் நாணயமானவராக இருந்தால் நீங்களே பதவி விலகிவிட்டு அந்த விசாரணையை எதிர்கொள்ள வேண்டாமா என்று நான் கேட்கிறேன். மாநிலங்களவை உறுப்பினராக கனிமொழி இருக்காங்க. ஸ்பெக்ட்ரம் வழக்குக்காக தொடர்ந்து டெல்லிக்கு போயிட்டு இருக்காங்க. அநேகமாக நாளைக்கு அண்ணன் ராஜினாமா சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். குற்றச்சாட்டு இருக்கிற போது திகாரிலிருந்து வந்து பிணையில் இருக்கிற போது தான் அவர் மாநிலங்களவை வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். ஏன் களங்கம் சுமத்தப்பட்டிருக்கிறது, களங்கம் தீருகிற வரை இவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் கொடுக்க மாட்டோம்னு சொல்லி நிறுத்தி வச்சிருக்கலாமே. சட்டமன்றத்திலும் குதிரை ஒரு மாநிலத்தின் அமைச்சராக இருப்பது வேறு இல்லை. அதுவும் இன்னும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக அவர் இருக்கிறார். அதுவும் இதுவரைக்கும் முதலமைச்சர் இப்படி இழிவுபடுத்தப்பட்டதில்லை. அதிகாரங்கள் இருக்குங்கிற அடிப்படையில் நீங்க சொல்றீங்க. கண்டிப்பாக ஒரு உறுப்பினராக இருப்பது வேறு, ஒரு அமைச்சரவையில் ஆட்சியில் அதிகாரத்தோடு இருப்பது வேறு. முதலமைச்சர் அதிமுகவில் இருக்கிற எல்லா உறுப்பினர்கள் மீதும் வழக்கு இருக்கு. நான் அத்தனை பேரையும் சொல்லல, உறுப்பினர் பதவியை விட்டு விலக சொல்லல. அந்த முதலமைச்சர் பெயர் இருக்கு, அமைச்சர்கள் பெயர் இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வருகிற போது இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, 4-5 நாட்கள் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் முதலமைச்சர் தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு விளக்கமும் ஏன் முதலமைச்சர் எங்க இருக்காரு இல்ல? ஒண்ணு வேணாம், இதற்கு எதற்காக விளக்கம் அவர் கொடுக்கணும்ன்றதான் கேள்வி. அவருக்கு வருமான வரித்துறை அவரை விசாரிக்க கூப்பிட்டு அவர் போய் தன்னுடைய விளக்கத்தை சொல்லட்டும். இதுல அவர் இதை நிராகரிக்கிறார் என்பது, தன்னுடைய மௌனத்தால் நிராகரிப்பது என்பதுதான் நல்ல ஒரு தலைமைக்கு அழகாக நான் கருதுகிறேன். இப்ப நான் என் போன்ற மற்றவர்கள் அல்லது ஊடகங்கள் அல்லது 2ஆம் நிலை தலைவர்கள் நம்ம உணர்ந்து கொண்டதை எல்லாம் பேசலாம். ஆனால் ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய ஒரு தலைமை பொறுப்புல ஒரு இருக்கக்கூடியவங்க அவர்கள் உறுதி செய்து கொண்ட விஷயத்தை தான் பேச முடியும். அவரை பொறுத்தவரையும் அது அந்த குற்றச்சாட்டு வருமான வரித்துறை நேரடியாக நம்ம மீது சுமத்தி இருக்கிறதா, நம்மை அதுக்கு ஏதாவது கேள்வி கேட்குதா, அதற்கு சொல்ல வேண்டிய இடத்துல இது அப்படி எளிமையா நீங்க கடந்து போக முடியுமா? உங்க அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் மீது குற்றச்சாட்டு நேற்று வருமான வரித்துறை விசாரணை நடத்துகிறது. நேற்று வருமான வரித்துறை கொடுத்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. நேற்று நிதித்துறை அமைச்சர், மீன்வளத்துறை அமைச்சர், நிதித்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் நேற்று இது ஒரு போலி ஆவணம் என்று அவர் பேசியிருக்கிறார். கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் இது போலியான ஆவணம், திட்டமிட்டு இட்டு கட்டி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செட்டப் வேலை என்று அவர் சொல்லியிருக்கிறார். இதுக்கு மேல என்ன வேணும்? இது என்ன இருக்கிறது என்றால், குற்றச்சாட்டு அவர்கள் மீது, அது பற்றி பேசியிருப்பது அவர்கள் கட்சியில் இருக்கிறவர்கள். என்னை பற்றி குற்றச்சாட்டு சொல்லி என் கட்சியில் இருக்கிறவர்கள் எல்லாம் இல்லை நிரபராதி என்று சொல்லிவிட்டால் இதற்கு மேல் வேறு என்ன வேண்டும்? குற்றச்சாட்டு என்ன நியாயம்? இதற்கு மேல் வேறு என்ன? இது வெறும் காகிதம் தான், இது போலியானது என்று எந்த நீதிபதியும் சொல்லவில்லை, பொதுவான எந்த ஒரு ஊடகவியலாளரும் சொல்லவில்லை, பொதுவான சிந்தனையாளர்கள் யாரும் சொல்லவில்லை. உங்கள் கட்சிக்காரர்கள் வேறு எப்படி சொல்லுவார்கள்?
உங்கள் கட்சிக்காரர்கள் இன்னொரு கட்சிக்காரரை பார்த்து இது ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டார். நிதியமைச்சரும் சேர்ந்து தானே மறுக்கிறாரு. கட்சிக்காரர் மறுக்கிறாரு அப்படின்னா பரவாயில்ல, நிதியமைச்சரும் சேர்ந்தே தான் மறுக்கிறாரு. நிதியமைச்சரையும் சேர்த்து தான் விசாரிக்க வேண்டும், வேறு வழி இல்லை. நிதியமைச்சரையும் சேர்த்தே விசாரிக்க வேண்டிய கட்டாயம் முதலமைச்சர் உட்பட அனைவரும் விசாரிக்கப்பட வேண்டியவர்களாகத்தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். முதலமைச்சரையே ஒரு வட்ட செயலாளர் மாதிரி அவர்கள் ஆக்கிவிட்டார்கள். எனவே இன்றைக்கு நிலை அதுதான். அப்படி எளிமையான மனிதர்கள் ஒரு வலிமையான பதவியில் அமர்கிற போது இந்த ஏளன பார்வை இருக்கும். அவர் அவருடைய செயல்பாட்டின் மூலமாக நிரூபித்து காட்டுவார். வந்து அமர்ந்து ஒரு மாதம் கூட ஆகல. எல்லா மனிதர்களும் அரசியலை தொடங்குகிற போது இது போன்ற ஒரு வட்ட செயலாளர் கூட தகுதி இல்லாதவர் தான், இவர் சாமானிய மனிதன் தான், சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவர் தான் என்கிற ஏளன பார்வை இருக்கத்தான் செய்யும். ஆனால் அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது அந்த வாய்ப்பும் காலங்களும் அவரை மாற்றி காட்டும். அவரை தன்னை உறுதிப்படுத்தி தான் ஒரு திறமையான முதலமைச்சர் என்று உறுதிப்படுத்த பதில் சொல்ல வேண்டிய அந்த வாய்ப்பு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, தேவையில்லைன்னு சொல்லவில்லை, தேவை எழுகிற பட்சத்தில் அவர் நிச்சயமாக பதில் சொல்வார் என்று நான் நம்புகிறேன். ஒன்று அதாவது நான் முதலமைச்சரை ஏளனமாக பார்க்கவில்லை. அவர் அப்படி ஒன்றும் எளிய மனிதரும் அல்ல, எனக்கு தெரியும். அவருடைய பின்புலம் என்ன, எப்படி வந்தார் எல்லாம் தெரியும். பன்னீர்செல்வம் தொடங்கி முதலமைச்சராக இருந்த எடப்பாடி வரைக்கும் ஏளனமாக பார்க்கிறவர்கள் அவர்கள் கட்சிக்காரர்கள் தான். நிதியமைச்சர் மற்றும் முதலமைச்சர் என்று பன்னீர்செல்வத்தை எழுதியது நமது எம்ஜிஆர் தான். நாடாளுமன்றத்திற்கு செல்வதை குறைத்து கொண்ட அதிமுக எம்பிக்கள் அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது அவங்க போனதுக்கான அந்த வருகை பதிவேடு புள்ளி விவரமும், ஜெயலலிதா இறந்த பிறகு அவங்களுடைய வருகை பதிவேடும் டிராஸ்டிக்காக குறைஞ்சிருக்கு. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற போது சராசரியா மக்களவை உறுப்பினர்களின் வருகை பதிவேடுன்னு பார்க்கிற போது 80.05% இருந்திருக்கு அதிமுகவுடைய மக்களவை உறுப்பினர்களின் வருகை பதிவேடு. அதே அவங்க இறந்த பிறகு 49.94% தான். மாநிலங்களவைன்னு பார்க்கிற போது 78.38% அவங்க உயிரோடு இருக்கிற போது, இல்லாத போது 52.04% தான் இருக்கு. இப்போ என்ன இவங்களாம் ஜெயலலிதாவுக்காக போனாங்களா இல்லை மக்களுக்காக போலேன்னு புரிஞ்சுக்கிறதா, எப்படி பார்க்குறது? ஒரு அரசியல் அசாதாரண சூழ்நிலை தமிழ்நாட்டில் அதிமுகவை நோக்கி நகர்த்தப்பட்டிருக்கிறது. இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த அஃபிடவிட் ரெடி பண்ணுறது, கிளை செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் அனைத்து ஆவணங்களும் கொடுத்து இப்போ இரட்டைகளை சின்னத்தில் வெற்றி பெற்ற அரசு இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 37 பேர் இருக்கோம், அனைத்து பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கோம். இவ்வளவு ஆவணங்கள் கொடுத்து அவையெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லி சின்னத்தை முடக்கிய தேர்தல் ஆணையம் அடுத்த விசாரணைக்கு 17ஆம் தேதி வருது. இதை நோக்கி அதற்கு பிறகு இந்த அஃபிடவிட் தயாரிக்கக்கூடிய பணிகள் எல்லாம் நடக்கிறது. அதில் மாநிலங்களவை உறுப்பினர்கள், மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் முழுமையாக அந்த பணிகள் தொடர்ந்து இருக்கிறாங்க. காரணம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் சொன்னது போல துரத்தக்கூடிய சிறுத்தைக்கு உணவு, தப்பி ஓடும் மானுக்கு உயிர் அப்படின்ற அடிப்படையில் இன்றைக்கு இல்ல நான் அதான் சொல்றேன். என்ன பணியை பார்க்கிறதுக்கு இந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி யாருமே இல்லையா? அப்படி கிடையாது. பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மிக முக்கியமான கடமை, மிக முக்கியமான தருணமாக இது இருக்கிறதுனால கட்சி இருந்தால் தானே மற்ற விஷயங்கள், கட்சியும் காப்பாற்ற வேண்டிய ஒரு தருணத்தில் அவர்கள் களத்தில் இருக்கிறார்கள். அதனால் இந்த வருகை பதிவேடு குறைஞ்சிருக்கலாம். ஒன்று. இன்னொன்று, நான் யதார்த்தமாக ஒன்று ஒத்துக்கிறேன். அந்த தலைமை ஆசிரியருடைய கண்காணிப்பில் இருக்கிற போது அனைத்து வகுப்புகளிலுமே அட்டண்டன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். அந்த தலைமை ஆசிரியர் லீவுன்னு வச்சுங்களேன், அன்றைக்கி வகுப்பறையில் அந்த வாத்தியார் இல்லாத வகுப்பறை மாதிரி கொஞ்சம் அட்டண்டன்ஸ் குறையும். அது இயற்கை தான். ஆளுமை நிறைந்த ஒரு தலைமை, ஒரு சகாப்தத்தினுடைய மறைவுக்கு பிறகு ஒரு சின்ன விரக்தி, ஒரு வெறுப்பு, அம்மா இல்லையே நமக்கு உத்தரவிட்டு இதை வழிநடத்த என்கிற ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்யும். அவை காலப்போக்கில் சரி செய்யப்படும் என்று நான் நம்புகிறேன். எப்படி நண்பர் மருது அழகராஜ் ரொம்ப அழகாக அதை ஜோடித்து ஒரு செய்தியை சொல்கிறார். நல்ல மாணவர்கள் தலைமை ஆசிரியருக்காக படிக்க மாட்டார்கள், தங்களுக்காக படிப்பார்கள், தங்களை பள்ளிக்கு அனுப்பி வைத்த பெற்றோர்களுக்காக படிப்பார்கள். அழகிரி போலவா? அழகிரி பாராளுமன்றத்திலிருந்து குழுவானுக்கும் நேபாளத்துக்கும் போயிடுவார். எங்கள் கட்சியிலேயே இல்லாதவரை பற்றி கட்சியில் இருந்த போது என்ன செய்தார்? இப்போது அவர்கள் சொல்லி உடனே நீக்கிட்டாங்களா? அமைச்சராக இருந்து சொல்லணும், அவர் அமைச்சராக இருந்து கொண்டு பாராளுமன்றத்தில் அவர்கள் 2 காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். ஒன்று, நண்பர் சொன்னதை போல அம்மா கவனித்துக் கொண்டிருந்தார் என்று சொல்லுகிறார்கள். அம்மா கவனித்துக் கொண்டிருந்ததை விட உங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற கவனம் அவர்களுக்கு இருந்திருக்க வேண்டும். இன்னொரு காரணம் சொல்லுகிறார்கள். நண்பர் சொல்வது போல இந்த கழக பணிகளுக்காக அல்ல, மருத்துவமனையிலே அம்மா சேர்க்கப்பட்டதற்கு பிறகு அந்த கவலையில் நாங்கள் இருந்தோம், நாடாளுமன்றம் போகவில்லை. இறந்து போன பிறகு அந்த துக்கத்தில் நாங்கள் இருந்தோம், நாடாளுமன்றம் போகவில்லை.
இப்போது ஆர்கே நகர் தொகுதியில் வேலை இருந்தது, எனவே நாடாளுமன்றம், இவை எல்லாவற்றையும் நான் புனைந்து சொல்லவில்லை. இது அப்படியே வரி மாறாமல் அவர்களினுடைய கூற்றில் இருக்கிறது. விஜிலா சத்யானந்த் சொல்லியிருக்கிறார், இதே சொற்களை சொல்லியிருக்கிறார். இந்த குடிப்பழக்கமுடைய நண்பர்கள்ட்ட ஏன்ப்பா குடிக்கிறேன்னா துக்கம் தாங்கலை குடிக்கிறேம்மா, இப்போ துக்கம் இல்லை மகிழ்ச்சியாக தானே இருக்கிறேன்னா மகிழ்ச்சியை கொண்டாட குடிக்கிறேம்மா. அவன் குடிக்கிறதுக்கு ஒரு காரணம் வேணும். இவங்க நாடாளுமன்றத்துக்கு போகாமல் இருப்பதற்கு ஒரு காரணம் வேண்டும் என்பதை தவிர இவையெல்லாம் காரணங்களாக தெரியவில்லை. திருவாரூர் தொகுதி மக்களுடைய இயக்கத்தையும் கருத்தில் கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போகவே இல்லை. அந்த சட்டமன்ற உறுப்பினருடைய பிரதிநிதிகளாக சென்று கூட யாரும் அங்கே மனுவாங்கலை. அந்த ஓட்டு போட்ட மக்கள் பெரிய இயக்கத்தோடு திருவாரூர்லையும் இருக்காங்க. இந்த வருத்தத்தையும் கவனத்தையும் அக்கறையையும் அந்த தொகுதி மீதும் திமுக செயல்படுத்தணும், காட்டணுன்றது என்னுடைய வேட்பு. அதாவது அந்த அம்மையார் மருத்துவமனையில் இருந்தபோது சட்டமன்றத்துக்கு வரவில்லைன்னு நாங்கள் சொல்லலை. தலைவர் உடல்நலம் இல்லாமல் இருக்கிறார் என்று தெரிந்தும் அதை நீங்கள் சுட்டி காட்டுவீர்களே, ஆனால் அவருடைய உழைப்புக்கும் அவருடைய அறிவுக்கும் அவர் ஆற்றி இருக்கிற பணிகளுக்கும் இணையாக தமிழகத்தில் வேறு எவரையும் சொல்ல முடியாது. அவருடைய பிரதிநிதிகள் போகணும்னு தான் நான் சொல்றோம். பிரதிநிதிகள் இன்றைக்கு வரைக்கும் சட்டமன்றத்தில் தவறாமல் இருக்கிறார்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒருவரும் எடுப்பதற்கு கூட அனுமதிக்கப்படவில்லை. திருவாரூர் தொகுதிக்கான எந்த குறைபாடும் இன்றைக்கு இல்லை. அவருடைய பணிகளை சேர்த்து திமுக கழக உறுப்பினர்கள் செய்து கொண்டிருக்கிறார். காலப்போக்கில் அவங்களே சரி செஞ்சுக்குவாங்கன்னு அவர் சொன்னதுனால நம்ம இதோட நிறைவு செய்யலாம். இந்த பகுதியை இடைவெளி நம்ம பேசலாம். கன்னத்தில் அடி வாங்கியது ஈஸ்வரி மட்டும்தானா அப்படின்னு ஒரு செய்தி கட்டுரை வந்திருக்கு. திருப்பூர் மாவட்டம் சாமலாபுரத்தில் டாஸ்மாக் கடை அகற்ற கோரி நேற்று முன்தினம் பொதுமக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க. காவல்துறை தடியடி நடத்துது பொதுமக்களை கலைப்பதற்கு. அதில் ஈஸ்வரி அப்படிங்கிற பெண் மீது காவல்துறை அதிகாரி கன்னத்தில் அறையிறாரு. அவங்களுக்கு செவித்திறன் பாதிக்கப்பட்டிருக்கதா அவங்க சொல்கிறாங்க. நீதிமன்றத்தில் வழக்கும் போகுது. நடவடிக்கை எடுப்பதாக அரசும் உறுதியளிச்சிருக்கு. என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க இந்த இடைப்பட்ட நேரத்தில்? நேற்றைய நிகழ்வு நிச்சயமாக 24 மணி நேரம் ஆகுது. உறுதியாக நடவடிக்கை இருக்கும். அதாவது இன்னொன்று பொதுமக்கள் அந்த போராட்டம் என்பது காலையிலேருந்து சாயந்தரம் வரை நடந்திருக்கு. வெகு நேரம் காவல்துறை மிக பொறுமையாக தான் இருந்திருக்காங்க. ஆனாலும் அந்த ஏடிஎஸ்பி அவர் அடிஎஸ்பியாக மாறி இருக்கக்கூடாது. அதுவும் குறிப்பாக ஒரு பெண் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இது இப்போ மட்டும் இல்லை. நீங்கள் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் ஒரு விஷயம் நடந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில். சொற்ப கூலி உயர்வு கேட்டு போராடின மக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் இதே போல தான் காவல்துறை ஒரு மூர்க்கத்தனமான தாக்குதல் நடத்தி பார்த்தீங்கன்னா ஒரு நதிக்குள்ள ஜலசமாதி நடத்தி 17 பேர் செத்து போனாங்க. அதாவது காவல்துறை பல நேரங்களில் அவர்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் உளவியல் ரீதியான பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய பயிற்சிகளை இன்னும் கூட நாம் அதிகப்படுத்த வேண்டிய தருணத்தில் நாம் வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அந்த காவல்துறை அதிகாரி அந்த பெண்ணை ஓங்கி அடிக்கிறத பார்க்குறது உண்மையாகவே ரொம்ப பரிதாபமாகவும் ரொம்ப கோபமாகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தியாக தான் இருக்குது. அதை நிச்சயமாக உடனடியாக மாற்றிடுவாங்க அல்லது நடவடிக்கை எடுப்பாங்க. நீதிமன்றம் டைரக்ஷன்ஸ்லாம் கொடுத்து இல்ல உடனே ஒருவர் வேறு கண்டனங்கள் வந்த பிறகு அப்படிதான் எடுக்கணும். படக்காட்சிகளின் அடிப்படையில தெளிவா தெரிகிறது அடிப்படையில காவல்துறை உயர் அதிகாரிகள் எடுத்திருக்கலாமா? இவ்வளவு நாள் நேற்று நடந்திருக்கு. உடனடியாக துறை ரீதியான நடவடிக்கைன்றது வேற. இது மன்னராட்சி அல்ல. உடனே சிறைச்சேதம் பண்ண முடியாது. அது என்ன காரணம்? அவர் மீது ஏதாவது வீசினாங்களா, அடிச்சாங்களா, ஏதாவது தாக்குதல்கள் நடத்தப்பட்டதா? ஏன்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸ்ன்றது பொது சிவிலியன்ஸ் வேற, சீருடை அணிந்த பணியாளர் என்று வேற. அவருடைய பணி பாதுகாப்பு என்ன என்றெல்லாம் விசாரிச்சு தான் முடிவெடுக்கணுமே தவிர உடனே உடனே கையை விட்டு காலை விட்டுன்னு அரபு நாட்டு சட்டங்கள் இங்கே கடைபிடிக்கப்பட முடியாது. அது ஒன்று. இன்னொன்று, இந்த போராட்டங்கள்ங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டுருச்சு. 3000 கடைகளை இப்போ நெடுஞ்சாலைகளில் குறுக்கு சாலை, தேசிய மாநில சாலைகள் மட்டும் நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது ஒரு சின்ன ஊரில் நடந்த ஒரு சின்ன நிகழ்வு என்று பார்க்க முடியாது, பார்க்கக்கூடாது. அதாவது இதனுடைய தொடக்கம் எங்கே இருக்கிறதுனா, நெடுஞ்சாலைகளில் இருக்கிற அந்த சாராய கடைகளை மூட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொன்னது. அதை கொண்டு குடியிருப்பு பகுதிகளில் திறப்பது என்று அரசு முடிவெடுக்கிறது. இதற்குள் வெறும் ஒரு அதிகாரியினுடைய ஆவேசம் அல்ல, ஒரு தனி மனிதரின் வெளிப்பாடு அல்ல, இது அரசினுடைய வெளிப்பாடு. எனவே இந்த காவல் அதிகாரி இவ்வளவு கடுமையாக அடிப்பதும் கூட மதுக்கடைகளுக்கு எதிராக எழுகிற பெண்களின் உளவியலின் மீது தாக்கப்பட்டிருக்கிறது. அதன் மீது நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல் ஏனென்று கேட்டால், அந்த அடிபட்டு செவித்திறனை இழந்து போன ஈஸ்வரி என்ன சொல்லுகிறார் என்றால்,
என் புருஷனே வருமானத்தை பூரா சாராய கடையில் கொடுக்குறான், 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் கடவுளுக்கு தான் தெரியும்னு அந்த பொண்ணு சொல்லியிருக்கிறாங்க. எனவே அந்த அம்மாவினுடைய அந்த ஆதங்கம் ஒவ்வொரு குடும்பத்திலும் எதிரொலிக்கிறது. முன்பெல்லாம் சாராய கடைக்கு போனால் காவல் அதிகாரிகள் அடிச்சிருவாங்களோன்னு பயம் இருந்தது. இப்போ சாராய கடை வேண்டாம்னா அடிச்சிருவாங்க போல இருக்கு இந்த ஆட்சியில். ஆகையினால இது ஒரு ஆட்சியினுடைய எதிரொலியை தவிர வெறும் ஒரு தனி மனிதர் யாரோ ஒரு அதிகாரி அடிச்சிட்டாரு என்றெல்லாம் சொல்ல முடியாது. இது பெண்களின் உளவியலின் மீது நடத்தப்பட்டிருக்கிற தாக்குதல், இது அரசாங்கத்தினுடைய போக்கின் வெளிப்பாடு. தினம் ஒரு 5லேருந்து 10 செய்திகள் பார்க்க முடிகிறது. டாஸ்மாக் கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் போராட்டம் அப்படின்னு 5லேருந்து 10 இடங்கள்ல பதிவு செய்யக்கூடிய செய்திகளை நம்மளால பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துறாங்க. 3000 கடைகள் பொதுமக்கள் வேண்டான்னு சொன்ன பிறகும் அந்த இடங்கள்ல இல்ல திரு சுபவி குறிப்பிட்ட மாதிரி குடியிருப்புகளுக்குள்ள அந்த கடைகளை வைக்கணும்னு முனைப்பு காட்டுறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை எப்படி புரிஞ்சுக்கிறது? 3000 கடைகள் இடமாற்றம் ஒரே நேரத்தில் உச்சநீதிமன்றம் உடனே அப்புறப்படுத்து வேறு இடங்களுக்கு மாற்றுன்னு சொன்ன உடனே 3000 கடைகள் மாறுகிற போது நீங்கள் சொன்ன மாதிரி 5 இடம் 6 இடத்துல இந்த இடம் எங்களுக்கு வேணான்னு சொல்லக்கூடிய போராட்டங்கள் நடந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் அம்மா கடந்த தேர்தலிலேயே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் இதை படிப்படியாக நிறுத்தி பூரண மதுவிலக்கை நோக்கி நான் கொண்டு வந்துருவோன்ற அந்த கொள்கை முடிவிலிருந்து இந்த அரசாங்கம் மாறாது. நிச்சயமாக அதற்கான காய் நகர்த்துகளை செஞ்சுருவாங்க. நான் இன்னொன்று ஒரு குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். கடலூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு இருக்கும். ஒரு தெருவின் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கும். தெருவினுடைய அடுத்த வரி அங்கிட்டு உள்ள வீடுகள்லாம் பாண்டிச்சேரியில் இருக்கும். அங்கிட்டு இருக்க பாட்டில் அவன் தூக்கி போட்டு பிடிச்சிக்கலாம். இங்கே அதுபோல் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி தருமபுரி போனீங்கன்னா கர்நாடக மாநிலம், விழுப்புரம் கடலூர் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மதுக்கடைகள் அப்புறப்படுத்தப்படுகிற போது கள்ளச்சாராயமும் அண்டை மாநிலங்களிலிருந்து சாராயங்களும் இங்கே உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் நான் சொல்லிடுறேன் போட்டு பிடிச்சு குடிக்கணும்னு விருப்பப்படுறவங்கள குடிச்சுதான் ஆகணுங்கிறவங்கள நம்ம இன்னும் செய்ய முடியாது. ஆனா குடியிருப்புகளுக்குள் கடைங்கிறதையும் நீங்க சொல்றதையும் ஒரே தளத்துல வச்சு அதை என்ன சொல்ல வரேன்னா, திராவிட முன்னேற்ற கழக தலைவர் கலைஞர் சொன்ன மாதிரி இது முப்புறமும் சூழ்ந்திருக்கக்கூடிய நெருப்புக்கு நடுவில் ஒரு கற்பூர கட்டி போல இன்றைக்கு மதுவிலக்குன்றதை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் அதை படிப்படியாக குறைச்சிருவாங்க. இப்போ கடைகள் 3000 கடைகள் ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்படுகிற போது எங்களுக்கு இந்த பகுதி வேண்டாம், இங்கே வேணான்னு சொல்லக்கூடிய ஆட்சேபனை கூறுகள் எழுகிறது. அப்படி எழுகிற ஆட்சேபனை கூறுகளை கருத்தில் கொண்டு அந்த கடைகளை அங்கிருந்து மூடக்கூடிய நிகழ்வுகளும் நடந்துட்டு தான் இருக்கு. கிட்டத்தட்ட பாதிவாசி கடை 3000 கடைனா கிட்டத்தட்ட பாதிவாசி. ஆனால் அதில் ஒரே ஒரு செய்தி மட்டும்தான் நான் மறுக்கிறேன். 3000 கடைகளை உடனடியாக மூட சொன்னால் என்று சொல்லுவதை நான் மறுக்கிறேன். ஏன்னா மார்ச் 30ஆம் தேதி சொல்லி 31ஆம் தேதி மூட சொல்லலை. கடந்த நவம்பரிலிருந்து உங்களுக்கு ஏறத்தாழ 4 மாதம் 5 மாதம் கால இடைவெளி கொடுத்து விட்டுத்தானே தவிர உடனடியாக என்று அதை நீங்கள் ஒரு நாளும் சொல்ல முடியாது. இரண்டாவது, அந்த மக்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், குடியிருப்பு பகுதிகளுக்குள் கொண்டு சாராய கடைகளை வைக்காதீர்கள். எவ்வளவு நியாயமான ஒரு கோரிக்கை. நீங்கள் எங்கிருந்தோ அங்கிருந்து போத்தலை தூக்கி போட்டு இங்கே பிடிச்சிக்கலாங்கிறீங்க. பிடித்து குடிக்கிறவர்களை பற்றி அல்ல, வேண்டாம் என்று சொல்லுகிற மக்களுக்கு இந்த அரசு தருகிற மரியாதை என்ன? நேற்றைக்கு இறுதியாக என்ன நடந்திருக்கிறது? திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் ஜெயந்தி அவர்கள் கடைசியாக அந்த சாமளபுரத்தில் அந்த கடையை திறக்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே மக்களின் கோரிக்கை அதுதான். மக்களின் போராட்டம் காலையிலிருந்து மாலை வரை நடந்தது. ஒரே ஒரு சிறிய வன்முறையாவது இருந்ததா? ஒரு சின்ன மணல் கல்லையாவது எடுத்தறிந்தார்களா? அந்த மக்களின் மீது ஒரு பெண்ணை கைது செய்ய வேண்டும் என்றால் கூட பெண் காவலர் தான் கைது செய்ய வேண்டும். நீங்கள் ஒரு ஆண் காவல்துறை அதிகாரி ஒரு பெண்ணை இப்படி ஓங்கி அறைவதென்பது ஒரு அரக்கத்தனமான அரசினுடைய போக்கை அவர் எதிரொலிக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. சில மாநிலங்களில் மாநில சாலைகள் நெடுஞ்சாலைகளை மாவட்ட சாலைகளாக மாற்றுவதற்கான முயற்சிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழகத்திலையும் அது மாதிரியான ஒரு நடவடிக்கை செய்யப்படும்னு தொடர்ந்து பேசப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பத்தி எல்லாமே பேசப்படும், சொல்லப்படும், எழுதப்படும். அதற்கான முகாந்திரம் இருக்கா? அரசு அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுமா? மக்கள் விரும்பாததை, தர்மத்திற்கு மாறான நிலைப்பாட்டை இந்த அரசாங்கம் எடுக்காது. மக்களுடைய உணர்வுகளை மதித்து தான் நிச்சயமா நடவடிக்கை எடுப்பாங்க. ஏன்னா இது ஒரு மக்களாட்சி. நாளைக்கு வாக்கு கேட்டு வைதிகளில் நாங்களும் தான் போகணும். அதனால மக்கள் விரும்புவதற்கு எதிராகவே எல்லாத்தையும் செஞ்சுவிட்டு அதற்காகத்தான் இந்த அரசாங்கம் நடக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். நீங்கள் சொன்னபோது பேசப்படுகிறது, சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு முழுமையாக தலைவணங்கி அதற்கான அந்த மாற்று ஏற்பாடுகளை செய்திருக்கக்கூடிய முதல் அரசு தமிழ்நாட்டு அரசு தான். பல இடங்களில் பஞ்சாப்ல இனிமேல் ஹைவேஸ் வேணாம், சாலைகள் பெயர் மாற்றம் செய்யப்படுகிறதை தவிர கடைகளை மாற்றல. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் அதான் சொல்லுவாங்க இல்லையா, எவ்ரி ட்ரீ அண்ட் ஸ்டோன்ஸ் ஆர் அன்டிஸ்பியூட்டட். மனிதன் இயங்குகிற போது, வேலை செய்கிற போது டிஸ்பியூட் வரும்.
அவன் மறுத்துட்டு செய்யாம இருந்தானா பிரச்சனை வராது. இந்த அரசாங்கம் செயல்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு தலைவணங்கி கடைகளையெல்லாம் அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி மாத்துது. மாற்றும் போது பிரச்சனைகள் வருது, மாற்று கருத்து வருது, எதிர்ப்பு வருது. அப்படிப்பட்ட எதிர்ப்புகளை கையாள தெரியாது ஒரு ஆவேசத்தோடு கையாண்ட ஒரு காவல்துறையினரால் அரசாங்கத்திற்கு ஒரு அவப்பெயர் வந்திருக்கிறது. அதனை நிச்சயமாக தக்க நடவடிக்கை மூலம் துடை தெரிவார். நாள் ஒன்றுக்கு 80 கோடி ரூபாய் அளவுக்கு வருமானம் டாஸ்மாக் கடைக்குன்னு சொல்லப்படுகிறது. இப்ப இத்தனாயிரம் கடைகள் வருகிற போது அந்த வருமான இழப்புக்கான மாற்று வழி குறித்து அரசு இதுவரைக்கும் யோசித்து இருக்கிறதா? அதற்கான செயல்பாடுகளை அரசு இறங்கி இருக்கிறதா? அதாவது மதுக்கடைகள் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை ஒரு பெருமையோடு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வருமானம். அது வருமானம் என்று சொல்வதை விட அது ஒரு அவமானம் என்று தான் நம்ம கருதணும் என்னை பொறுத்தவரையும். ஆனால் அதே நேரத்தில் இதுவரையும் ஒரு சாராய சாம்ராஜ்யம், ஒரு குண்டாஸ், ஒரு விதமான மாஃபியாக்கள், இந்த மாதிரி ஆட்கள் ஒன்று கூட்டு சேர்ந்துக்கிட்டு சிண்டிகேட் அமைச்சுக்கிட்டு நடத்திட்டு இருந்த இந்த மது தொழிற்சாலைகள் எல்லாம், மது கடைகள் எல்லாம் அரசின் வழியிலே வரப்பட்டு அதுக்குன்னு ஊழியர்கள் ஒரு சிஸ்டமைஸ் ரெகுலரைஸ் பண்ணாங்க. அதுதான் அம்மா பண்ணது. ஆனால் இன்றைக்கு அதையும் நிறுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வருகிற போது அதற்கான மாற்று வருமானங்களை மாற்று வழி அரசாங்கத்துக்கு பெரிய இழப்பு வரும். இப்போ இந்த மாற்று வழியிலான வருமானத்தை பெருக்குவதற்கு அந்த கனிம வளத்தை அரசனுடைய உடைமையாக்கி அதனை சரிப்படுத்துகிற விஷயங்கள், இன்னும் பல விஷயங்களை அரசாங்கம் கொள்கை முடிவாக எடுத்து அதை சமப்படுத்துவாங்க, சரிப்படுத்துவாங்க. நீங்க எப்படி பார்க்குறீங்க? 2 செய்தி இன்றைய பொழுதில் நான் அறிந்து கொண்ட ஒரு பெரிய அதிசயமான செய்தி. நண்பர் மருது அழகராஜ் சொன்னார் பாருங்க, இந்த அரசு செயல்படுகிறதுன்னு. அது எனக்கு ஒரு பெரிய அதிசயமான செய்தியாக இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, இந்த மாற்று ஏற்பாடுகளை எல்லாம் எந்த இடத்தில் அறிவிக்க வேண்டும்? நிதிநிலை அறிக்கையில் சட்டமன்றத்தில் அறிவிக்க வேண்டும். இங்கே அமர்ந்து நீங்களும் நானும் பேசி எந்த ஒரு மாற்றுத் திட்டத்தையும் கொண்டு வர முடியாது. இந்த அரசினுடைய மொத்த வருமானம் எவ்வளவு, இருக்கிற கடன் எவ்வளவு? 3,14,366 கோடி ரூபாய் கடன் இருக்கிறது. இதற்கான வட்டி தொகை இருக்கிறது. உதயாவிலே இணைந்ததினாலே 222,000 கோடி ரூபாயை தமிழக அரசு செலுத்த வேண்டியிருக்கிறது. இவைகள் ஒரு புறம் இருக்க, 26,000 கோடி ஓர் ஆண்டுக்கு டாஸ்மாக் மூலம் வருகிற வருமானம் என்றால், அந்த அம்மையார் இருக்கிற போது படிப்படியாக குறைப்பேன் என்றார். கடைசி வரைக்கும் எத்தனை படி என்று சொல்லவில்லை. இதுவரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு படியில் குறைக்கிற போதும் இறங்குகிற போதும் அதற்கான மாற்று வருமானத்திற்கு என்ன வழி என்று இன்று வரையில் நிதிநிலை அறிக்கையில் ஒரு வரி கூட இல்லை. நீங்கள் நிதிநிலை அறிக்கையில் சொல்ல வேண்டியதெல்லாம் ஊடகத்தில் பேச முடியாது. ஊடகத்தில் பேசுவதெல்லாம் செல்லாது. எனவே அவர்களிடம் சரியான திட்டமும் இல்லை, செயல்பாடும் இல்லை. வெறும் செயல்பாடு மட்டுமல்ல, திட்டமும் இல்லை, செயல்பாடும் இல்லை. அது இந்த அரசு செயல்படலைன்னு சொன்னாங்க. நேற்று கூட ஒரு அறிவிப்பு வந்திருக்கு, இந்தியாவிலேயே நகர்ப்புற வளர்ச்சிகள் தமிழகம் தான் முதலிடம் என்று. கடந்த வருடத்தில் கூட இந்திய தேசம் முன்வைத்த 24 விருதுகளில் 3 பங்காக 8 விருதுகளை வென்றெடுத்தது தமிழ்நாடு. தொடர்ந்து 2012, 13, 14 3 வருடம் இந்தியாவிலேயே 75 லட்சம் மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தியில் முதலிடம் பிடித்தது தமிழ்நாடு. உள்நாட்டு மற்றும் அயல்நாட்டு பயணிகளுடைய சுற்றுலா வருகையிலே தமிழ்நாடு முதலிடம். இன்றைக்கு 100 சிறந்த கல்விக்கூடங்கள், உயர்கல்விக்கூடங்கள் ரேட்டிங் செய்யப்பட்டு அதில் 37 தமிழகத்தில் இருக்கின்ற சொல்கிற அளவில் தான் பல சாதனைகள் இந்த அரசால் படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து படிப்படியாக குறைக்கிறது. அம்மா சொன்னபடி அம்மா இருக்கிற போது 500 கடைகள் 1000 கடைகள் மூடப்பட்டது. இப்பொழுது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுக்கு பிறகு கூட இப்பொழுது 500 கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கைகள் குறைந்து கொண்டே தான். இதெல்லாம் மாற்று வழிகள் பத்தி யோசிக்கிறோம், மாற்று வருமானத்தை பத்தி யோசிக்கிறோம்னு சம்பந்தப்பட்ட அமைச்சரும் பேசல. இப்ப டாஸ்மாக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்துறாங்க. ஆனா அமைச்சர் தங்கமணி இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. முதலமைச்சர் மக்களுக்கான கோரிக்கையா இதுவரைக்கும் ஒண்ணு கூட இன்னொன்னு சொன்னாங்க. அண்ணன் மாநிலத்தினுடைய நிகர கடன் தொகை 3.5 லட்சம் கோடி ஆயிடுச்சுன்னு. 2 விஷயம். கடன்ல 2 கடன் உண்டு. ஒரு கடன் மூலதன கடன், இன்னொன்று விரயத்தால் ஊதாரித்தனமான செலவுகளால் ஏற்படக்கூடிய கடன். இந்த அரசாங்கங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய, இந்த ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கடன் இப்போ நான் இருக்கேன், கடன் வாங்கி என் மகனை MBA படிக்க வைக்கிறேன், கடன் வாங்கி ஒரு கட்டிடத்தை வாங்கி வாடகைக்கு விடுறேன் அப்படின்னு சொன்னால் இந்த கடன் சொத்தாக மாறிடும். அப்படித்தான் தமிழ்நாட்டு அரசாங்கத்தினுடைய இப்பொழுது மூலதன கடன் தான் அதிகமாக இருக்கிறது. இன்னொன்று, நமக்கு மத்திய ரிசர்வ் வங்கி அங்கீகரித்திருக்கக்கூடிய 20% தான் இருக்க வேண்டும் என்கிற அந்த கட்டுப்பாட்டு அளவுக்கு தான் நம் மாநிலத்தினுடைய கடன் நிலை இருக்கிறது. அதை தாண்டி வெஸ்ட் பெங்கால்லாம் மேலெல்லாம் போயிருக்காங்க. நம்ம அந்த அளவுக்குலாம் போகல. அச்சப்படுகிற அளவுக்கோ கவலைப்படுகிற அளவுக்கோ தமிழகத்தினுடைய பொருளிகளோ அரசியலோ இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். தமிழிசை அச்சப்படுகிற அளவுக்குன்னா அவர்கள் அச்சப்படுகிற அளவுக்கு இல்லை, மக்கள் அச்சப்படுகிற அளவுக்கு இருக்கிறது. தமிழிசை இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க. 2 கழகங்களை சேர்ந்தவர்களுக்கும் மது ஆலைகள் இருக்கிறது. அதனால படிப்படியான மதுவிலக்கோ பூரண மதுவிலக்கோ அதிமுக திமுக 2 கட்சிகளையுமே கொண்டு வர மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க.
தமிழிசைக்கு திரும்ப திரும்ப ஒரு திட்டம் அவரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் மோசமானது, தமிழகம் அழிந்து போனதற்கு கழகங்கள் தான் காரணம் என்று திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு பணி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழிசை அவர்கள் சொல்லுவதற்கு ஆதாரங்கள், பெரிய செய்திகள் ஏதுமில்லாமல் பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போதெல்லாம் தினந்தோறும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். அவை அனைத்துக்கும் நாம் இந்த இடத்தில் உடனடியாக விடை சொல்ல முடியாது. அதற்கு புள்ளி விவரங்களோடு நாம் நிறைய விடைகளை தமிழிசை குற்றச்சாட்டை எப்படி பார்க்கணும்? என்ன சொல்லி 2 கழகங்களை சேர்ந்தவர்களுக்கும் மது ஆலைகள் இருக்கிறது, அதனால அவங்களுக்கு பலன் கிடைக்கிறது. அதனால படிப்படியான மதுவிலக்கோ பூரண மதுவிலக்கோ அதற்கு 2 கழகங்களும் திமுகவும் அதிமுகவும் எந்த காலத்திலையும் உடன்படாது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒன்று செய்யலாம். தமிழிசை இருட்டு இருட்டு என்று ஏட்டில் எழுதுவதும் தினகதர்கள் முழங்குவதும் தமிழிசை புலம்புவதும் என்ற நிலையிலிருந்து மாறி ஒரு வெளிச்சத்தை அவர் ஏற்றி வைக்கும் விதத்தில் நாடு தழுவிய மது கொள்கையை கொண்டு வந்து இந்தியா ஒரு பூரண மதுவிலக்கு நாடு என்று அவர்கள் இன்னைக்கு பதஞ்சலியை வச்சு வளர்க்குறாங்க, பகவத்கீதையை வச்சு வளர்க்குறாங்க, பன்னீர்செல்வத்தை வச்சு வளர்க்குறாங்கல்ல பாஜகவை. அப்படியே மதுவை வச்சு வளர்க்கட்டும். பூரண மதுவிலக்கு கொள்கை நாடு தழுவிய கொள்கையாக மாடியை வச்சு அறிவிக்க வேண்டியதான். நீண்ட நாள் கோரிக்கை தான், அதுவும் கொண்டு வரட்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.